சீமானின் தாய் வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுவது பற்றிய உங்களுடைய கருத்து என்ன? சீமானுடைய தாய் சீமானுக்காக வாக்கு சேகரிக்க போறாங்களே, அதனுடைய கருத்தை கேட்குறீங்க. தவறு இல்லை. எங்க தவறுன்னா, இந்த பாலியல் பகல்குடி மோசடி சீமான் 420 சீமான் அவர்கள் அவரோட பெரிய அளவுல இப்ப வாதமோ பிரச்சனையோ நான் எழுப்புறதில்லை. இந்த 30-40 வேட்பாளர்கள் அதுல 10 விட்டுருங்க, அது எந்த இனம் இனத்தோட தான் சேரும். சீமானுடைய அச்சு வசூல்ராஜ் என்னென்ன குற்றம் இருக்கோ அத்தனை குற்றத்தை ஏற்றுதான் போயிருக்காங்க. ஆனா தமிழின தலைவர்கள் மாதிரி தன்னை முன்னிலைப்படுத்திப்பாங்க. அது மட்டும் இல்லாம எதுக்கு எடுத்தாலும் கைத்தட்டி விசில் அடிச்சு, ஒரு கல்வி இல்லாத ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க, புரிதல் இல்லாத ஒரு கூட்டம், ஒரு சிறு கூட்டம் 20 வயசுல இருந்து 60 வயசு இருக்கு. அந்த கூட்டத்திற்கு காண கேள்விதான் எப்பவுமே வைப்பேன். இந்த முறை அண்ணம்மாள் சீமானுடைய அன்னை, என்னுடைய சின்னத்தாய் அவர்களிடம் ஒரு வேண்டுகோள். அம்மா அண்ணம்மாள் அவர்களே, நீங்க அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ பெற்ற ஒரு மகன் தமிழகத்தை கெடுத்து நாசமா பண்ணிட்டு இருக்காரு. இது ஒரு வரலாறு காணாத ஒரு அரசியல் போர்வையில ஒரு கேடுகட்ட காரியங்களை செஞ்சுட்டு வராரு. பாலியலா, வசூலா, மோசடியா, பெண்களை ஏமாற்றுவது இல்லையா, எந்த விஷயத்துல எடுத்தாலும் மிரட்டி பழச வாங்குறது இல்லையா, அத்தனையிலும் மோசமான ஒரு நபரை பெற்றெடுத்து இந்த நாட்டுக்கு நீங்க தந்திருக்கீங்க. அதே மிகப்பெரிய எங்களால தாங்க முடியாத ஒரு பாரத்தை கொடுத்திருக்கீங்க. அத்தகைய மகனுக்கு பாசம், தாய் பாசத்தை கொண்டு எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அந்த பிள்ளைக்கு நீங்க ஒரு வாக்கு கூட வருவதற்கு காரணமானவங்க இருக்காதீங்க. நீங்க ஒரு 10 தெருவுக்கு போக போறீங்க, 10 தெருவுல 10 பேரை கேட்க போறீங்க, ஒரு 100 பேரை கேட்க போறீங்க, அந்த 100 ஓட்டு வந்து ஒன்னும் ஆக போறது இல்லை. ஆனால் ஒரு வாக்கை கூட உங்களுடைய தரமற்ற மகனுடைய நிலை உணர்ந்து நீங்க வெறுக்கிறீங்களோ இல்லையோ, எங்களுக்கு அது தேவையில்லை, அதுல ஈடுபாடு இல்லை. ஆனால் அவரை ஆதரித்து வாக்கு சேகரிப்பதை தயவு செய்து நிறுத்திக் கொள்ள என்னுடைய சின்னத்தாய் சீமானுடைய தாய் அண்ணம்மா அவர்களிடம் இருகரம் கூப்பி நமது உரிமை காக்கும் கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.